ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நமக்கு ரேஷன் கடைக்கு போகிற வேலை இருக்குது. இந்த ஏரியாவில் எப்படி ரேஷன் கிடைக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அக்காவும் நானும் ஒரே கடை தான். அக்காவையும் கூட்டிகிட்டு போகலாம். அக்கா போகலாம். அப்படியே வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி வெயில் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 10 மணி தான் ஆகுது, அதுக்கே இவ்வளோ வெயில் அடிக்குது. ஏரியாவில் யாரையும் காணோம். அப்படியே ரைட் சைட் திரும்பினா நேராக போயிடலாம். வீடியோக்காக இவ்வளோ லாங்காக தெரியுது. நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 10 மணிக்கெலாம் செம்ம வெயிலுங்க. நடந்து போகிறது இருந்தால் இருக்குது. கடைக்கிட்ட போயிட்டே இருக்கும். இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ நிறைய பூ இருக்குது. இந்த பூ பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஸ்கூல் ஞாபகம் தான் வரும். எங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி நிறைய பூ இருக்கும். இப்போ அது எதுவுமே இல்லை, எல்லாம் வெட்டிட்டாங்க. இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், இந்த கோயில் கொஞ்சம் ஃபேமஸான கோயில். அப்படியே கோயிலேருந்து நேராக போனால் அங்கே ஆளுக தெரியுறாங்க பாருங்கள். அங்கே தான் இருக்கிற ரேஷன் கடை. நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. அப்படியே போகலாம் வாங்க. அப்படியே இந்த சைடு பக்கத்தில் வந்துட்டோம். இது பாருங்கள், இதான் இங்கே கோயில், குலதெய்வ கோயில், பெருமாள் கோயில். இது அப்படியே கோவில் பக்கத்தில் இருக்குது, ரேஷன் கடை பக்கத்தில் தான் இருக்குது. அப்படியே நேராக போகலாம் வாங்க. கடை இன்றைக்கி இருக்கா என்னன்னு தெரில, யாரும் இல்லை. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. கடை இருக்குது. இன்றைக்கி வாங்க, சீக்கிரம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. வாங்கியாச்சு. இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பாவை அம்மாட்ட விட்டுட்டு போனேன். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். எதுக்கு இப்படி தண்ணி ஆக்கி வச்சிருக்க? என்ன பண்ணுற? இங்கே பாரு கிறிஸ்டி. ஹாய் சொல்லுமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. தம்பி பாப்பா ஸ்கூல் முடிஞ்சு வர டைம் ஆச்சு. இன்னைக்கு அவள் இருக்கு, ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். லைட்டாக தண்ணி சூடு பண்ணி கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கணும். இது டக்குன்னு ஊறிடும். அவள் வாஷ் பண்ணிக்கணும் ஒரு 2 டைம். அப்புறம் லைட்டாக 2 நிமிஷம் ஊற வச்சா போதும். லைட்டாக பசும்பால் விட்டுக்கலாம், காய வச்சுது. பசும்பால் விட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் ஊறிச்சு, அவ்வளோதான். இதில் நான் தேங்காய் துருவில் நாட்டு சக்கரை போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். போது கட் பண்ணிடு. ரெண்டு நிமிஷத்துல ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இந்த சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கான்னு பார்த்தாங்க. சித்திக்கு நல்லா இருக்கா? அம்மாக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு சொல்லிடு. எப்படி இருக்கு? சூப்பரா சொல்லு. அவள் சிம்பிளாக 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட்டேன். பாப்பா தம்பி வந்தே ஸ்நாக்ஸ் கொடுத்தல. அந்த மாதிரி உள்ள பிடிச்சி கொடுத்தா ஆள் 2 சாப்பிட்டுக்குவாங்க. இதோட அந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.